ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் கோவாவிலேருந்து கிருஷ்ணகிரிக்கு என் வண்டியை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நான் காண்டாக்ட் பண்ணது டிஆர்எஸ் லாஜிஸ்டிக் ப்ரைவேட் லிமிடெட். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ரெண்டு மிரர்ஸும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு சேஃப்டியாக பபுள் ஷீட் வச்சு ரேப் பண்ணிட்டாங்க. பேக் பண்ண மிரரு ஸ்பீடோமீட்டர் மேலே வச்சாச்சு. இவங்க செய்கிற ஒரு ஸ்டெப்புமே ஆல்ரெடி பிளான் பண்ணி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பேக்கர்ஸ் மாதிரி இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அந்த 3 to 4 லேயர் ஆஃப் பபுள் ஷீட் ரேப் பண்ணுறாங்க. வண்டி ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுறாங்க. ஒன்றுமே ரொம்ப கேர் எடுத்து பண்ணுறாங்க. கடைசி வரைக்குமே இந்த பேக்கிங் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். இது நாம் மட்டுன்றதில்ல, வேறு யாருக்காவது நாம் பேக் பண்ணுறோம் இல்லை நம்ம வண்டியை வேறு ஏதாவது லொக்கேஷன்ஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனாலையும் இந்த ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வண்டிக்கு எந்த டேமேஜஸ் இருக்காது. இந்த பபுள் ஷீட்லாம் போகிறதுனால இன்சைடில் ஃபஸ்ட் லேயர் ஆஃப் ஸ்க்ராட்ச் வராத மாதிரி பார்த்துக்குது. இந்த பபுள் ஷீட்டு 3 or 4 ரோல் முடிஞ்ச அப்புறம் கொருகேட்டட் ஷீட் சேம் 2 ரோல்ஸ் அப்படியே 2 லேயராக அப்படியே பேக் பண்ணுறாங்க. இந்த ஷீட் போட்டுட்டு பேக் பண்ணிட்ட அப்புறம் ஆல்மோஸ்ட் இந்த பேக்கிங் ப்ராசஸ் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு அந்த கொருகேட்டட் ஷீட் எங்கேயும் மிஸ்அலைன்மெண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் டேப்பு போடுவாங்க. இந்த பேக்கர்ஸ் மூவர்ஸோடைய கம்பெனி நேம் டிஆர்எஸ் லாஜிஸ்டிக் ப்ரைவேட் லிமிடெட். ஐ திங்க் இவங்க பார்ட் ஆஃப் அகர்வால் பேக்கேஜ் அண்ட் மூவர்ஸ் குரூப்னு நினைக்கிறேன். நான் கால் பண்ண நெக்ஸ்ட் டே எனக்கு கொட்டேஷன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்னுடைய என்றைக்கு ஷிஃப்ட் பண்ணணுன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த டேட்டில் கரெக்டாக அந்த டைமிங் 10 o'clock சொல்லியிருந்தாங்க. மார்னிங் 10 o'clock அவங்களோட டீமு வித் வெஹிக்கிள் எல்லாமே சேர்த்து அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி டேப் போடுறாங்க. இங்கே பார்த்தீங்களா முன்னாடி இருக்கிற அந்த டூம் எதுவும் ஆகக்கூடாதுன்னு எவ்வளோ சேஃப்டியாக வச்சு பேக் பண்ணியிருக்காங்கன்னு. ஈவன் இது மாதிரி ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு நம்ம கீழே வண்டியை தள்ளி விட்டால் கூட என்ன ஆகாதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு இவங்க பண்ண பேக்கிங் பார்த்துட்டு. இது பார்த்திங்களா, இன்ஜின் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு அதுக்கு செப்பரேட்டாக சம் ஷீட் ப்ரொடக்ஷன் ஷீட் மாதிரி வச்சுக்கிறாங்க. கொருகேட்டட் ஷீட் ரோல் பண்ணி அதுவும் டேப் போட்டு பண்ணிட்டு அப்புறம் இந்த ஃபிலிம் அகெயின் 2 to 3 ரோல் போடுவாங்க. இது போட்ட அப்புறம் நல்ல ஸ்டிஃப்னஸாக பேக் ஆகிடும். இது பாருங்கள், இது சுற்றிட்டே இருப்பாங்க. இது ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி வண்டி ஃபுல்லாகவே இந்த ஃபிலிம் ரோல் போட்டு பேக் பண்ணியிருப்பாங்க. இது ஃபுல்லாக பாருங்கள். இது ஏன் இவ்வளோ பேக் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ட்ராவல் டிஸ்டன்ஸ் ரஃபாக எடுத்துட்டோம் அப்படின்னா 800 kilometer வருது. இன்னொன்று கோவாவிலிருந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வரணுன்னா காட்டு வழி பகுதியில் தான் வரணும். அங்கே ரோடுங்க ரொம்ப டர்ன்ஸ் இருக்கும், ரொம்ப டேமேஜ் ஏதாவது சில இடத்துல இருக்கும். அதே மாதிரி ரொம்ப தூரம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி வர்றதுனால இது ரொம்ப அவங்க சேஃப்டியாக எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு சேஃப்டியாக எனக்கு தெரிஞ்சு பேக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாருக்குமே வண்டினா ஒரு எமோஷ்னல் இருக்கும் இல்லையா, அந்த எமோஷ்னல் ஏதோ டேமேஜ் ஆனால் எல்லாருமே அப்செட் ஆவாங்க. அது புரிஞ்சுட்டு இவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க வே ஆஃப் பேக்கிங்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா இவங்க ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. புக் பண்ண நம்பர் ரெஃபரன்ஸ்க்காக எழுதிட்டாங்க. என்ன தான் பேக் பண்ணிட்ட அப்புறம் இந்த வண்டியை நம்மளை விட்டு வெளியே வந்தப்பறப்போ ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபீலிங்
ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் நான் இருந்தேன். ஆனால் இருந்தாலும் இது நம்ம ஊருக்கு போகுது, நம்ம வண்டி நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு போகுதுன்ற ஒரு சந்தோஷம் தான். பேக் பண்ணதெல்லாம் நல்லா ப்ரொஃபஷ்னலாக பண்ணாங்க. ஆனால் வண்டி வந்து நம்ம வெஹிக்கிளில் ஏற்றுறது மட்டும் மேனுவலாக தான் லிஃப்ட் பண்ணி ஏற்றினாங்க. அதுக்கு மட்டும் இவங்க வேறு ஏதாவது ஒரு செட்டிங் மாதிரி வச்சுருக்கலாம், ஏதோ ஒரு செட்டப் மாதிரி வச்சுருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சுருக்கலாம். அந்த ஃப்ரேமில் வச்சு நம்ம டயரை அப்படியே வச்சு மூவ் பண்ணிட்டு வந்துருக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங் மாதிரி தெரிஞ்சுது. நான் வண்டி மட்டும் இல்லாத மற்ற என்னோடய ஐட்டம்ஸ், என்னோடய கோவாலேருந்து ஷிஃப்ட் பண்ண எல்லா ஐட்டம்ஸும் வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. இங்கே பேக் பண்ணது பாருங்கள், ஒன்றுமே வந்து அவங்களுடைய பாக்ஸில் ப்ராப்பராக பேக் பண்ணி அதுலேயும் வந்து நிறைய பபுள் ஷீட் வைக்கிறாங்க. பபுள் ஷீட் வச்சுட்டு அதுவும் வந்து ஃபிலிம் ரோல் பண்ணுறாங்க. இது என்னுடைய சைக்கிள். பாய் பாய்.